ஹாய் நண்பர்களே, நாளைக்கு வந்துட்டு என் சின்ன பிள்ளைக்கு பர்த்டே இருக்குது. 100 வருஷம் தாண்டியும் எந்த நோவு நொடி இல்லாமல் குடும்பத்தோடு என் குழந்த என் கூட இருக்கிற வரையும் சந்தோஷமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணால் அவனோட குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமாக 100 வருஷம் தாண்டியும் வாழணும். அது என்னோடய ஆசீர்வாதத்துலேயும் அப்பாவாக இருந்து கடவுளோட ஆசீர்வாதத்துலேயும் என் குழந்தைங்க நல்லா இருக்கணும். எனக்கு 3 பசங்க இருக்காங்க. இதுவரையும் கடவுள் நான் கையெடுத்து கும்பிட்ட நாள் வரையுமே இன்ன வரையும் என் குழந்தைங்களுக்கு எந்த நோவு நொடி கடவுள் கொடுத்ததே இல்லை. ரொம்ப அன்பால் கடவுள் ஆசீர்வாதத்தால் என் குழந்தைங்க எப்படி வளர்ந்தாங்கன்னே தெரில. அழகாக என் குழந்தைங்க 3 பேர் ஆம்பளை பிள்ளைங்க அழகாக இருக்காங்க. இதே போல் ஒற்றுமையாக அவங்களோட காலம் முடிகிற வரையுமே என் குழந்தைங்க 3 பேரும் எந்த சண்டை சாடி இல்லாமல் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கடவுள்கிட்ட வேண்டுறேனே. அப்புறம் நண்பர்களே, இது வந்துட்டு நாளைக்கு பலூண்டு ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணணும் வீடெல்லாம். கனவோடு இந்த பலூண்டு ஊதுறது வந்துட்டு நான் என்னோடய ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு இது பலூண்டு ஊதுறதுக்காக. அப்புறமா என் குழந்தை வந்துட்டு ஆகஸ்ட்டில் பிறந்ததுனால நாளைக்கு இதுவும் வேலை மேலேருந்து ரெடி பண்ணின்னு வந்தாச்சு. நாளைக்கு வந்து அழகாக டெக்கரேஷன் முடிச்சுட்டு என் குழந்தைக்கு செலிப்ரேட் பண்ண போகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என் குழந்தைங்க உலகமே கொண்டாடுற மாதிரி என் குழந்தை வந்து ஆகஸ்ட் அன்னைக்கு பிறந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இருந்தால் மட்டும்தான் குழந்தைங்களுக்கு பர்த்டே பண்ணணும்னு இல்லை, நம்ம கையில் என்ன இருக்கோ அதை வச்சு கூட நம்ம குழந்தைங்களுக்கு அழகாக செலிப்ரேட் பண்ணலாம் உண்மையிலே. ஏன்னா ஒரு வருஷம் கூட மிஸ் ஆகாமல் என் குழந்தைங்களுக்கு புது ட்ரெஸ் தான் போடுவேன். நேற்று வாங்கினது இருக்குது, முந்தின நேற்று வாங்கினது இருக்குது, போன மாதம் வாங்கினது இருக்குது, போன வருஷம் வாங்கினது இருக்குது, அதே போட்டுக்குங்க. என் உசுறு இருக்கிற வரையுமே சொல்ல மாட்டேன். என் குழந்தைங்க அவங்க கல்யாணம் காட்சி ஆகி அவங்களுக்கு குழந்தைங்களாம் ஆனால் கூட அன்றைக்கும் என் குழந்தைங்க தான். சரிங்களா? அந்த நாள் வரையுமே என்னோடய மூச்சு இருந்தால் எல்லா நாளும் இப்படி தான் என் குழந்தைங்களுக்கு செய்வேனே. நான் வாய்ப்பேச்சுக்கு மட்டும் இல்லை நண்பர்களே, என்னோடய வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள். என் குழந்தைங்க ஒவ்வொரு பர்த்டேக்கும் நான் இப்படி தான் பண்ணுவேனே. குழந்தைங்களுக்கு என்கிட்ட இருக்கோ இல்லையோ என் பசங்களுக்காக தனியாக எடுத்து வச்சுட்டு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருவேன். நாளைக்கு வந்துட்டு அழகான பூஜை தான் நம்ம வீட்டில். அப்புறமா நாளைக்கு நல்லா என்ன செய்யலாம்? வெஜ் பலவு செய்யலாமா? நோ. குஸ்கா? நோ. பிரியாணி? ஓகே. ஏன்னா வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பசங்க இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறத விட எல்லா பிள்ளைங்களுமே என் பிள்ளைங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு எல்லா பிள்ளைங்களையுமே மா தான் சொல்லுவாங்க. அந்த மான்ற வார்த்தைக்கு எவ்வளோ அர்த்தங்கள் உண்டு தெரியுமா? அதே போதுங்க. உலகத்தில் பணத்தை வாரி கொடுத்தா மட்டும்தான் சந்தோஷம் கிடையாது. அம்மா அப்படின்ற வார்த்தை கடவுளையும் மீறின வார்த்தை. இவருக்கு தான் நாளைக்கு பர்த்டே, மறக்காமல் மிஸ் பண்ணிவிடுங்க. வாப்பா, சும்மா மூஞ்சி மட்டும் காமிச்சிட்டு போங்க. பார்த்துக்கோங்க நண்பர்களே, இவருக்கு தான் நாளைக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டேடா தங்க பிள்ளை, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. என் குழந்தைங்கன்னா அவ்வளோ கொள்ள ஆசைங்க எனக்கு. ஏன்னா இதையை தாண்டி என் குழந்தைங்க மேலே ரொம்ப உசுறு. ஏன்னா சொன்னால் 1000 இருக்கும், வேண்டாம், எதையுமே சொல்கிறது வேண்டாம். நல்லபடியாக என் குழந்தைங்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தோடு, கடவுளோட ஆசீர்வாதத்தில், உங்களோட ஆசீர்வாதத்தில், என்னோடய ஆசீர்வாதத்தில் என் குழந்தைங்க 100 வருஷம் நல்லா வாழணும். இதுதான் என்னோடய சந்தோஷமே. கடவுள் அது என் பசங்களை வளர்க்கறதுக்காக எனக்கு கடவுள் வந்து நல்லா சக்தி கொடுக்கணும். ஓடாடி கஷ்டப்பட்டு என் பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு ஆளாக்கிறதுக்கு எனக்கு பணம் கொடுக்கணும். பணம் எப்படி கொடுக்கணும்? நான் கஷ்டப்படுவேன். இப்போத்துக்கு சாரி பிஸ்னஸ் பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு ஆட்டோ ஓட்டுறேன், வேலைக்கும் போகிறேன். என்னால் முடிஞ்ச வேலையை நான் செய்கிறேன். அதுக்கும் தெம்பு கொடுக்கணும் அப்படின்னாக்கா கடவுளுக்கு தானே இருக்குது துணை. ஐயா என்ன பார்க்குறீங்க? கவிதா, கண்டிப்பாக நீங்கள் துணையாக இருப்பீங்க தானே? நீங்கள் இருக்கிற வசதி நான் ஓடிட்டே இருக்கேன் ஐயா. யாருக்கு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? என்னோடய கணக்கம்பட்டி ஐயாவுக்கு சொல்கிறேன். உண்மையிலேங்க ஏன் ஐயா மனசு வச்சார்னா குப்பை கூட கோபுரம் தான். அது யாருன்னு பார்க்குறீங்களா?
என்னோடய முட்டைசாமி ஐயா தான், என்னோடய கணக்கம்பட்டி ஐயா தான். ஐயா ஒரு மூஞ்சில் எவ்வளோ கலை இருக்குது பாருங்கள். யார் ஒன்னாலையும் ஐயாவை நினச்சிட்டு போங்க. அந்த சித்தர் வந்துட்டு சத்தியமாலே ரொம்ப உசுராக நம்ம கூடவே இருப்பார். ஐயா எப்போவுமே கைவிட மாட்டார். எனக்கு என் பிள்ளைங்களுக்கெல்லாம் என்னோடய ஐயா தான் எங்களுக்கு துணையாக இருக்கார். அதே போல் நீங்கள் கூட கண்டிப்பாக அவரை நினைங்க, உங்களுக்கு கூட நல்ல ஆசீர்வாதம் தான். சரிங்களா? சரிங்க நண்பர்களே, மறக்காமல் என்னோடய குழந்தைங்களுக்கு நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லா பிள்ளைங்களுக்கு யாருக்கு ஆகஸ்ட்டில் வந்துட்டு பர்த்டே வந்திருக்கோ, இந்த 15க்கு வந்த பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே ஷாப்பி பர்த்டே. உங்களோட அம்மாவாக இருந்து நான் உங்களுக்கு எல்லோரும் விஷ் பண்ணுறேன். என் குழந்தைக்கு அதே போல் நீங்கள் விஷ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு என் குழந்தை 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குங்க. ஓகே ஓகே, பாய் பாய், see you, டாட்டா.